டிடிஜிஎஸ்எல் ஜீகுந்திரா இப்ப யூடியூப் சேனல்ல இப்ப தானூர்ல இருக்க ஜெகன் அண்ணனை நம்ம பேட்டி எடுக்க போறோம். சொன்னா எப்படி நம்ம மாடெல்லாம் டக்குன்னு சன பிடிக்குதுங்களா, நல்லா இருக்குங்களா, தரமா இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா? இப்ப இது நீங்க எப்படி மாடெல்லாம் எப்படி நல்லா பராமரிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். 20 வருஷமா தெரியும். இப்ப ஜெகன் அண்ணன் சொல்லியிருக்காரு என்ன 20 வருஷமா தெரியும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஜெகன் அண்ணனை பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். இப்ப மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கும், நல்லா நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அது கச்சப் மாடு. இப்ப நம்ம போறதெல்லாம் சன பிடிச்சிட்டு இருக்குல்ல, நம்ம 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனால நம்மள நல்லா உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அண்ணன் சொல்றாரு 20 வருஷமா தெரியும் அப்படின்னு. உங்க மாடை மட்டும் அப்படியே காமிச்சிருங்களா. இப்ப இந்த மாடு ஒண்ணு, அடுத்து அங்க இருக்கல அந்த மாடை அப்படியே காமிச்சிருங்க. இப்ப ஜெகன் அண்ணன் மாட்டை நம்ம பார்க்க போறோம். வாங்க மாட்டிட்டு அப்படியே லைட்டா போய் நின்னுக்குங்க. பாருங்க இப்ப அண்ணன் மாடெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் மாட்டை பார்க்கலாம். அடுத்து அந்த அங்க இருக்க மாடு ஊசி எல்லாம் நல்லா தரமா இருக்கும் அப்படின்னுங்கிறனால மாடெல்லாம் வந்து தரமா தான் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்கண்ணா, இப்ப இந்த மாட்டை நீங்க பார்க்கலாம். அண்ணன் மாடு தான் இதுவும் நல்லா இருக்கும். ஆனா சென்னையில ஒரு டைம்ல பிடிச்சது கண்டு போடுதுல. அடுத்து அண்ணன் மாடு, அடுத்து இன்னொரு மாடு பாத்தீங்கன்னா அது வந்து ஜெர்சி, அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாட்டை கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இந்த அந்த மாட்டையும் நீங்க பார்க்கலாம். மாடு வந்து ஒரிஜினல் பிரீடோட சேர்ந்தது, ஜெர்சி தான், நல்லா உயரக மாடு. அடுத்து அந்த மாட்டை பாருங்க. அந்த மாடு நல்ல ஒரிஜினல் பிரீடோட சேர்ந்தது தான், நல்லாவே இருக்கா. எல்லாமே ஒரு டைம்ல எல்லாமே சனையா தானே இருக்குது. ஓகே, இப்ப போற மாடு எல்லாமே டக்குன்னு சனையா இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க கண்ணுக்குட்டி அங்கேயும் நீங்க பார்க்கலாம். இந்த கண்ணுக்குட்டியும் நீங்க பார்க்கலாம், அருமையா இருக்கும். எல்லா கண்ணுக்குட்டியும் நீங்க நிறைய பேட்டியில நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு தரமான மாடு இருக்கு, தரமான ஊசி போட்டிருக்கோம், தரமான கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னு நீங்க அதை நேரடியாகவும் பார்க்கலாம். கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து நம்ம அன்னை மாடு தானே, உங்களுக்கு தானே? ரைட், ஓகே. இதெல்லாம் அன்னை மாடு தான். ஆனா அண்ணனை வந்து எனக்கு 20 வருஷமா தெரியணுங்கிறனால அண்ணன் நம்மள்ட்ட சொல்லி கரெக்டா நம்ம வந்து பாத்துடுறோம். இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்ல, யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்னை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லுங்களேன் சார். ஒரு 20 வருஷமா நம்மளுக்கு பழக்கம். ஒரு ஊசி 2 ஊசிலே சமப்படுத்திடும். நல்லா கண்ணுக்குட்டி நல்லா தரமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம பார்த்துருக்கு. கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா உங்களுக்கு மாடு மாதிரி ஆயிடுச்சுங்களா? எல்லாமே 2 கெடேரிங்க இருக்கு, இன்னும் 2 சின்ன கண்ணுங்க இருக்கு. எல்லாமே நல்லா மாடு மாதிரி ஆயிடுச்சுங்க, நல்லா தரமா. இப்ப உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஊசி போறீங்க, நல்லா அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நல்லா மாடு மாதிரி வருதா இல்ல அப்படி இது சேல்ஸ் பண்ற மாதிரி வருதா? இல்ல நல்லா மாடு மாதிரி வச்சிருக்கோம். மாடு வச்சிருக்கீங்க. பால்லாம் நல்லா கறக்குங்களா? நம்ம ஊசி போட்ட மாடெல்லாம் பாலெல்லாம் நல்லா கறக்குங்களா? இப்ப ஊசி போட்ட மாடு பாலெல்லாம் நல்லா கறக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேட்டி கொடுத்திருக்காரு. கைராசி எல்லாம் எப்படின்னா இருக்கு நம்மளுது? நல்லா இருக்கு, கைராசி எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணன். நமக்கு நல்லா நெருங்கிய ஃப்ரெண்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாடு எல்லாமே நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். டிடிஜிஎஸ்எல் ஜீகுந்திரா யூடியூப் சேனல் உண்மை சேனல் உங்கள் கோவிந்தராஜ். இதை வந்து யூடியூப்ல போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெகநாதன் ஜெகன் அண்ணன் எனக்கு 20 வருஷமா தெரியும். அவர் மாடு எல்லாம் நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம், அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே கண்ணா இருந்து மாடா மாறினது தான். அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான உயர்தர பசுமாடு தான், நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க அவங்களும் நம்மள்ட்ட தான் சன ஊசி போடுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லி தான் என்கிட்ட ஊசி போட ஆரம்பித்தாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு டைம் நான் பேட்டியில் காமிக்கிறேன். அவங்களது இது மாதிரி நல்ல உயர்தர பசுமாடாக தான் இருக்கும். எல்லாமே நம்ம போடுற மாடு எல்லாமே தரமான காலையில் இருந்து வர்றதுனால தரமான ஊசியாக தான் இருக்கும். ரெண்டாவது நாங்கள் வந்து உயர்தரமான பசுமாட்டுக்கு உள்ள ஊசியை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நார்மலாக இருக்கிற இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டு வாங்கிட்டு போய் அந்த ஊசியை நாங்கள் போடுவோம். அதில் எழுதியிருக்கும், பிரிண்டில் எழுதியிருக்கும் என்ன ஊசி போடுறோம், என்ன ரகம் போடுறோம் அப்படின்னுங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அந்தந்த ப்ரீடு கேட்குறாங்கன்னா அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த ப்ரீடு இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெர்சி, அச்சப்பு, ரெட் சிந்தி, சாகிவால், கீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னுபாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டு நாங்கள் ஊசி போட்டு பிடிக்க வச்சிடுறோம். டிடிஜிஎஸ்எல் ஜீகுந்திராஜ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.